ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு தம்ப்நெயில் பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ குரூப் 4 எக்ஸாமு லாஸ்ட் எக்ஸாம் ரிசல்ட் வந்துட்டு எவ்வளோ நாளில் வந்து விட்டுருந்தாங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ரிசல்ட்டுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு அவங்க ரீசன் சொல்கிறது என்னென்னா, கிட்டத்தட்ட வந்துட்டு 22 லட்சம் பேரை வந்துட்டு எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதனால் வந்துட்டு அது இல்லாமல் நாங்கள் வந்துட்டு தமிழ் அண்டு ஜிகே வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு வேல்யூ பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் சில இஷ்யூஸ்லாம் சொல்லிட்டு இதனால தான் வந்துட்டு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் இதுவே வந்துட்டு 2019 செப்டம்பர் 1 ஓகேங்களா, அந்த டேட்டில் தான் வந்துட்டு இப்போ நான் போயிட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸாம் வந்து நடந்தது 2019 செப்டம்பர் 1 ஓகேங்களா. ஆனால் அதுக்கான ரிசல்ட் வந்துட்டு 2 மாதத்தில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்போனா நவம்பரில் வந்துட்டு எக்ஸாம் வந்து வந்திருந்தது. ஐ திங்க் 20 இல்லை 12 தெரியல, 12 நவம்பர்னு தான் நினைக்கிறேன். 12 நவம்பரா இல்லை 21 நவம்பரா ஏதோ ஒன்று. ஆனால் சம்திங் அந்த டேட்குள்ளே தான் வந்துட்டு ரிசல்ட் வந்து வந்திருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிப்ரவரிலாம் வந்துட்டு கவுன்சிலிங் கூப்பிட்ருந்தாங்க ஓகேங்களா. ஸோ நான் வந்துட்டு 21 பிப்ரவரி அந்த டேட்டில் போயிட்டு நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன். அந்த டைமிங்கும் 21 லட்சம் பேர் வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க. எக்ஸாமும் வந்துட்டு எழுதியிருந்தாங்க. அதே அப்போவும் வந்துட்டு இதே மாதிரியே தமிழும் இருந்துச்சு, ஜிகேவும் இருந்துச்சு. இதே மாதிரியே தான் அப்போவும் வந்துட்டு வேல்யூ பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ வந்துட்டு ஏன் இந்த ஒரு லேட்டு? பட் ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னா, அந்த ரிசர்வேஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. பட் அது ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன் வந்துட்டு இவ்வளோ டிலே பண்ணிகிட்ருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அது என்னதான் இருந்தாலும் அப்புறம் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா. ஏன்னா அவங்க ரிசல்ட்டு விட்டால் தான் உண்டு. அந்த ரிசல்ட்டை வச்சு தான் திரும்ப கவுன்சிலிங் அது நம்ம போக போகிறோம். ஸோ நம்ம கால் பண்ணி கேட்கலாம், இல்லை அவங்க ஏதாவது டீட்டெயில்ஸ் எதாவது சொன்னாங்கன்னா, இல்லை வெப்சைட் எதாவது வாட்ச் பண்ணிகிட்ருக்கலாம். இதை தான் அவங்களும் சொல்லுவாங்க. வெயிட் பண்ணி தான் ஆகணும் ரிசல்ட்டுக்காக. கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கவங்க கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக வெயிட் பண்ணலாம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு போஸ்ட் கிடைக்க போகுது. மற்றவங்க வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி தான் வந்துட்டு இதுதான் போகணும் அப்படின்னா மேற்கொண்டு இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறதை தவிர வேறு வழி வந்துட்டு கிடையாது. ஓகே, அது இல்லாமல் இப்போ குரூப் 1க்கு வந்துட்டு 1:50 அந்த ரேஷியோவில் வந்துட்டு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்காக தான் வந்து மார்ச்சில் வந்து ரிசல்ட்டு தள்ளி வச்சுருக்கதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த 13 to 15 டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இந்த சேனல்லே வந்துட்டு குரூப் 4 எக்ஸாம், ஏன்னா எப்படியா இருந்தாலும் இந்த ரிசல்ட் வந்து டிசம்பர் ஜூன்லேருந்து இழுத்துட்டு தான் வந்துட்டுருக்காங்க. டிசம்பரில் விட்டுருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சேனல்லே வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படியா இருந்தாலும் ஆனால் ரிசல்ட் வரும். பட் டிலே ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு வந்து எதுவும் டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்பட்டதுன்னா சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 13 to 15 டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா, அந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு என்ன வந்து ப்ரமோஷனு, எவ்வளோ இயர்ஸ் வந்து ஆகுது என்னங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். ஓகே, எவ்வளோதான் வந்துட்டு நான் இந்த இதில் சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சது. ஸோ லாஸ்ட் எக்ஸாமோட ரிசல்ட் வந்துட்டு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து ஐ திங்க் ஜூனில் வந்துச்சு. ஸோ எக்ஸாம் இருந்தது 2019 செப்டம்பர் 1. ரிசல்ட் வந்தது வந்துட்டு நவம்பரில் வந்தது. நாங்கள் கவுன்சிலிங் போனது வந்துட்டு பிப்ரவரியில் வந்து போயிருந்தோம். பட் என்னென்னா, இந்த டிஸ்ட்ரிக் அது பிரித்தாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சுச்சுவேஷனால் திரும்ப வேக்கண்ட் அதுவும் அந்த டிஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டு பிரிக்கும்போது அதனால் கொஞ்சம் லேட் ஆனது. ஸோ அதனால் வந்துட்டு அக்டோபர் 2020 தான் வந்துட்டு போய் ஜாயின் பண்ணோம். கவுன்சிலிங் அட்டன் பண்ணது பிப்ரவரி, போய் போஸ்ட்டு எடுத்து வந்தாச்சு. பட் எங்களை திரும்ப வந்துட்டு வெரிஃபிகேஷனுக்கு டிஸ்ட்ரிக்டில் கூப்பிட்டது ஜூன் பக்கமாக தான் வந்துட்டு கூப்பிட்டாங்க. நாங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணினது அக்டோபர் ஓகேங்களா. ஸோ அப்போ பாருங்கள், ரிசல்ட்டு வந்ததுலேருந்து நாங்கள் போய் ஜாயின் பண்ணுறதுக்கே 1 year பக்கமாக ஆகிடுச்சு. ஸோ அது மாதிரி வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட்டும் சீக்கிரமாக வந்துடுச்சு. அதனால் இந்த ஒன்றும் பெருசாக தெரியல. சரி ஓகே, நம்மளுக்கு ஒரு போஸ்ட் இருக்குது, போஸ்ட் போய் எடுத்தோன்ட்டுன்னு சொல்லிட்டு. பட்
இப்போ இதுலேயுமே வந்துட்டு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் அந்த பார்டரில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, பார்ப்போம், நல்லதே நடக்கும். ஓகே, தேங்க்யூ.